வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்பனரோடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் குருவர்களோடு சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களும், குருவணக்கம் பாட அருள்நிதி சந்திரசேகரன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்த தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் விரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன்செயல்கள் பதிவொழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்துள் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடுக்காய கற்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றி மேலும் ஒரு கவி. உணர்ந்தோர் சிலர், உணராதோர் பலர். உணர்ந்தோர் மற்றனைவரையும் ஏற்றுக்கொள்வார். உணராதோர் உணர்ந்தவரை எதிர்த்து நிற்பார். உணர்ந்தவர்கள் எதிர்ப்பவரை கெடுக்க மாட்டார். உணராதோர்
உணர்ந்தவரை அழிக்க பார்ப்பார். உணர்ந்தவர்கள் சிலர், உலகில் உணராதோர்கள் உலர் பலரே. இந்த நிலை காலப்போக்கால் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும் மட்டும் உணராதோர் பழிச்செயலை ஓங்கி நிற்கும். உலகத்தின் யதார்த்தமான காட்சியை இந்த கவியிலே நமக்கு விளக்குகின்றார். வாழ்க்கையை பற்றிய புரிதல் உள்ளவர்கள் எத்தனை பேர்? ஏதோ பிறந்தோம், உலகம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே ஓட்டத்திலே பங்கு கொள்வோம். முடிந்தவரை வெற்றி பெற பார்ப்போம். அந்த வெற்றி என்பது எதிலே என்பதும் தெரியாது. இதை கண்ணஸ் ரொம்ப அழகா ஒரு கவியில சொல்வார். அவர் சொல்லக்கூடிய கருத்து யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டார். அது உண்மையா இருக்க முடியாது இல்லையா? சிலருக்காவது தெரியும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. இப்ப விளைவு என்ன? பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். இதுதான் வாழ்க்கையின் ஒரு விழிப்புணர்வு. எங்கே பாதை மாறி இருக்கிறோம் என்பது சிந்தித்து பார்த்தால் தானே தெரியும். பைபிளிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பார்கள். இப்போ எவ்வளவோ தூரம் விலகி வந்து விட்டோமே, எப்படி பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்க முடியும் என்றால் வெகு தூரம் இல்லை. ஏன்னா இந்த மனிதனின் அனுபவங்கள் எல்லாமே 14 முதல் 40 அலையில முடிந்து போகிறது. 27 அலை வேகங்களில் முடிந்து போகும். 13 பரமாத்மா நிலை, 13லேருந்து 8 வரைக்கும். இப்போ 14 கீழே தானே 13 இருக்கு. ரொம்ப தூரமா என்ன? அதனால் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த வாழ்க்கையின் அவலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஃப்ரீக்குவன்சி கீழே இறங்கினா போதும். 14லிருந்து இந்த மனதை 13க்கு இறக்கிவிட்டால் போதும். அது தன்னை பற்றி சிந்திக்க தொடங்கிவிடும். அப்ப சிந்தனை என்பதுதான வாழ்க்கை. எதுவரைக்கும் பொருளை பற்றி சிந்திக்கிறதோ அது வரைக்கும் அதிலேயே ஓடிக்கொண்டிருக்கும். என்றைக்கு உள்நோக்கி திரும்புகிறதோ, வெளியே ஓடிக்கின்ற மனம் உள்நோக்கி திரும்பி 13ஐ தொடுகிறதோ அப்போதே சிந்தனையில உயர்ந்து விடுகிறது, மாயை விலகி விடுகிறது, கண்மம் தவிர்க்கப்படுகிறது. ஆணவம் மட்டும்தானே மிச்சம். இந்த 2 இல்லாமல் போனாலே உலகத்தில் பாவங்கள் இல்லை அல்லவா? மாயை விலகிவிட்டால் கண்மம் இராது. அப்ப எல்லோரும் இந்த மாயையிலே மயக்கத்திலே தானே மூழ்கி கிடக்கிறார்கள். இது புதைக்குழி என்று தெரியாமல் விழுந்தவர்கள் ஏராளம். என்னதான் பார்க்கலாமே என்று கால் வைத்து மூழ்கி போனவர்களும் பலர். அது புதைக்குழி என்று தெரிந்து விலகி நின்றவர்கள் சிலர் தானே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்த புலன் சகவாசங்களை ஏற்படுத்தி கொண்டு பிறகு அதிலிருந்து விடுபடுவதை விட இந்த சகவாசமே இல்லாமல் இருப்பது சாலச் சிறந்தது என்று மனைவியையே தேவி அம்சமாக வழிபட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்படி ஒன்றை பழகி கொண்டு விடுவது அவ்வளவு எளிது அல்ல. களவும் கற்று மற என்பது போக்கத்தவன் சொன்ன வார்த்தை. கற்றதை மறக்காது என்பதுதான் ஞானிகள் கண்ட உண்மை. அதனால் உணர்ந்தோர் சிலர், உணராதோர் பெரும் பகுதி. சரி, இவர்களுக்குள் இருக்கின்ற போட்டி என்ன? ஆதிசங்கரை எடுத்துக்கொள்ளுங்களேன். சிவ சிவா என்று
ஊர் முழுக்க பயணம் செய்து செய்து ஆன்மீகத்தை, பக்தியை பேசிய போது கூடிய கூட்டம் அத்வைதத்தை பேசிய போது அவரே முடித்து வைத்ததே. கூடவே இருந்து கொண்டானுங்கள. அதே போல இந்த உலகத்தை திருத்த வேண்டும் என்று இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி பேசி யாரை விட்டாங்க? மகர்ஷி வரைக்கும். மகர்ஷியே ஏவல் செய்து கொள்ள பார்த்தாங்க. மகர்ஷிக்கு எல்லா இயற்கை அம்சங்களும் தெரியும். அதனால் அது நம்மை தாக்காமல் தன்னை காத்து கொண்டார். இப்படி அத்வைத்தை பேசிய யாரை விட்டு வைத்தது இந்த உலகம்? சாக்ரட்டிஸ் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரை விட்டு வைக்கும்? ஏதோ நம்ம கூட்டம் குறைவா இருக்கின்றதுனால கண்டுக்காம இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுவே பெருகி வந்தது என்று சொன்னால் இதே போராட்டம் நம்மில் பலருக்கும் நேரலாம். காரணம் என்ன என்றால், உழைக்காமல் பிறர் வளம் பெறுவது அது விலங்கினத்தின் இயல்பு தானே. ஸோ ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் வந்த மிக நீண்ட வரலாற்று பதிவுகள் எல்லாமே பிறர் வளம் பறித்தல் தான். தன் உணவுக்காக இன்னொன்றை சாதனுக்கின்ற சார்பு வாழ்க்கை தான். அதனால் இன்றைக்கு கடவுள் பெயராலே, பாதுகாப்பு பெயராலே, வசதிகள் என்ற பெயராலே உலகையே குத்தகை எடுத்துக்கொண்டவர்கள் இந்த 3 பேர் தானே. இதுல யார் இவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல முடியும்? படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா? பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மேறுமா? படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? இதுதானே உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால் ஏன் பல ஞானிகள் விலகி போனார்கள் என்றால், இதுதான் கதி. யாரெல்லாம் உண்மைக்காக போராடுகிறார்களோ அவளுக்கு விஷம், சவுக்கடி, கல்லடி, சிலுவை, அகால மரணம் இவளைதான் மிச்சம். அதனால் சிலர் நமக்கு எதுக்கு வம்பு, என்னோ ஆயிட்டு போகுது. பாரதியாரே கடைசியில் அதுதானே சொன்னார். அவரையும் விட்டு வச்சாங்களா? அதாவது உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யென கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதையென கண்டோம். சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சதி என்று கண்டோம். இப்படி சொன்னா யாருக்கு பிடிக்கும்? இது கூட பரவாயில்ல. ரொம்ப கடுமையா சாடின 2 வார்த்தைகள், 2 வாக்கியங்கள். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி. எப்படி விட்டு வைப்பாங்க? தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி. ஸோ தன் இனமே என்றால் விட்டு வைப்பாங்களா? பாரதியாரும் பிராமணன் தான். இப்படி யார் தங்களுடைய பிசினஸுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களை இந்த உலகம் விட்டு வைப்பது இல்லை. சரி, இந்த போராட்டம் எப்போது முடிய போகிறது? அதுதான் மாதிரி சொல்றாங்க, உணர்ந்தோர் மற்ற அனைவரையும் ஏற்றுக்கொள்வார். அதுவும் சாத்தியம். என உலகம் வரலாற்றில் எத்தனையோ நல்லது கெட்டதெல்லாம் கலந்தப்ப வந்திருக்கு. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். இவன் மட்டுமா குற்றவாளி? பைபிள்லயும் ஒரு வசனம் உண்டு, ஒருவன் கடும் நோயால ஊனமுற்று இருப்பான். அவனோட சீடர்கள் கேட்கிறாங்க,
இது இவன் செய்த பாவம் மட்டுமல்ல, இவன் முன்னோர் செய்த பாவம் என்பார் இயேசு. அப்படி குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் எது லாபமோ சிறந்ததோ அதைத்தானே பின்பற்றுகிறார்கள். இன்றைக்கு எதை தவறு என்று சொல்கின்றோமோ அவையெல்லாம் ஒரு காலத்தில் ஏற்கப்பட்ட கருத்துக்கள் தானே, இல்லையா? அதாவது இன்னும் நமக்கு புரியக்கூடிய வகையில பார்த்தோம்னு சொன்னா, டுடேஸ் லக்ஸரி வில் பிகம் டுமாரோஸ் நெசசிட்டி. ஒரு காலத்தில் எதையெல்லாம் ஆடம்பரம் சொல்லி வந்தார்களோ அவை எல்லாமே அத்தியாவசிய பொருட்களாகிவிட்டன அல்லவா? அதே போல எதை இன்றைக்கு ஆடம்பரம் சொல்கிறோமோ அது நாளைக்கு அத்தியாவசியமாக தானே மாறும். அதேதான் எல்லா பக்கத்திலையும். ஆனா இன்றைக்கு எப்பவுமே குறை சொல்லிட்டே தான் இருக்க முடியும். கடந்த காலத்தை பார்த்தால் ஏதோ நிகழ்கால சொர்க்கம் போல நினைச்சுக்கிட்டு கடந்த காலத்தை குறை சொல்வதே ஒரு பழக்கமாக இருக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? அதனால் எது ஒன்றும் ஏற்பட்ட போது அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இருக்கும். அதில் அறையாமையும் கலந்துதான் இருக்கும். இதிலிருந்து விடுபடுகின்ற மாற்றம் எங்கே தொடங்கும்? ஒரு சிலராவது நல்லவள இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட தத்துவங்களாவது பேசவோ கேட்கவோ சிந்திக்கவோ படிக்கவோ முடிகிறது. இல்லை என்றால் இவையெல்லாம் காணாமல் போயிருக்கும் இல்லையா? அது இன்னொரு காரணம் என்னன்னா, வேதத்திரத்தை தவிர மற்ற எல்லா மறை நூல்களுமே எதையும் தெளிவாக வெளிப்படையாக சொல்லவே இல்லை. எல்லாமே ரகசியமாகத்தான் இருந்திருக்கு. ஓரளவுக்கு சொல்ல வந்தது திருக்குறள். அது மக்கள் மத்தியிலே பரவலாகவில்லை. குறளவும் எழுதினாங்களே தவிர குறள் படி வாழ்ந்தாங்களா என்ன? இப்படி எத்தனையோ எழுத்தாளர்கள், அவ்வளவுதான். அது போல இதுவரைக்கும் உள்ள மறைநூல்கள் எல்லாமே தெளிவாக இல்லை. ஸோ தத்துவ பரம்பரையில் வந்த ஒரு முத்து என்று சொன்னால் வேதத்திரியம் ஒன்று தான். இதுதான் பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மிக எளிமையாக வேதம் ஆகமம் சாத்திரம் இதெல்லாம் சொல்லி ஏமாற்றி வந்தாங்களே, இதுதான் அது. வேதத்தை யான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். ஒரே கவியில முடிச்சிட்டார். வேதத்துல என்ன படிக்க வேண்டியிருக்கு? அதன் உட்பொருள் என்ன? என்னையே கண்டுவிட்டேன். அப்புறம் எதுக்கு? ஊர் முழுவதும் குடிநீர் நிறைந்திருந்தால் கிணற்று நீருக்கு என்ன பயன் சொல்லுங்க? குடிநீர் எல்லா இடத்துலயும் இருக்குது. யார் போய் கிணத்துல கயிறு கட்டி குடத்து கீழே இறக்கி தண்ணி சேர்ந்த போறாங்க? அது போல இன்றைக்கு வேதாத்திரியம் உலக அளவில் வந்து விட்டது, தெளிவாக வந்து விட்டது. இனி எதுக்கு போய் வேதங்கள் என்ன சொல்லுது, இதிகாசம் என்ன சொல்லுன்னு தேடுவானே? அப்ப எதை தேடி சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர்களும் மறை நிலையிலே சொல்ற தத்துவம் இதே வேதத்திரியம்தான். ராமாயணம் முழுக்க முழுக்க வேதத்திரியம்தான். மகாபாரதம் முழுக்க முழுக்க வேதத்திரியம்தான். கந்த புராணமும் வேதத்திரியம்தான். திருக்குறளும் வேதத்திரியம்தான். எல்லாமே கதாபாத்திரங்கள் மூலமாக அன்றைக்கு மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்களோ அப்படி சொல்லி சென்றார்கள், அவ்வளவுதான். ஆனா அதை தேடி துருவி ஆராய்ந்து கண்டெடுக்க முடியுமா? அப்ப யார் வேதத்திரத்திலே தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் தான் அதை கண்டெடுக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் அதை தெளிவாக ஆணித்தரமாக பேச முடியாது, இல்லையா? அதனால் எல்லா மறைநூல்களுக்கும் ஒரு மந்திர சாவி என்றால் அது வேதத்திரியம் தானே. அதனால் மிக எளிதான, எல்லோருமே தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உலக பொது அருள்நெறி சமயம் என்ற ஒரு கோட்பாட்டை நிறைவேற்றார் மகர்ஷி அவர்கள். அப்படி உணராதோர் அனைவரையும் உணர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுவும் இறைவனின் அங்கமே என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உணராதவர்கள் உணர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் கண்டுக்காம விட்டு வைப்பாங்க. எப்போ
மௌனமா இருந்தா பேசினா முடிச்சு வச்சிருவாங்க. அப்ப இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கின்ற வரைக்கும் உணர்ந்தவருக்கு பாதுகாப்பு. தான் உணர்ந்ததை சும்மா இருக்க முடியுமா பேசாம? அறிவின் இயல்பே தான் கண்ட புதுமையை வெளிப்படுத்துவது தானே. அதனால் அறிவில் எழுகின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து அல்லவா? எப்படி சும்மா இருக்க முடியும்? எனவே உயிருக்கும் துணிந்தே ஒரு உயிர் தானே போகுது. ஏன்னா எது போகுது? கீதையில சொன்னது போல ஆத்மா கொல்ல முடியாது, கொலை செய்ய முடியாது, அது யாரையும் கொல்வதும் இல்லை. உடம்பு இது நிரந்தரம் இல்லை, எப்போதும் சாகத்தான் போகுது. சரி, என்றைக்கோ போகிற உடம்பு இன்றைக்கு போகட்டுமே, இல்லையா? அப்போ இந்த துணிச்சல் வந்துவிட்டால் உயிருக்கு அஞ்ச மாட்டார்கள். சாக்ரட்டிஸ் மாதிரி தெரிந்தே விஷம் அருந்துவார்கள். அப்படி இந்த உண்மையான ஞானிகள் அவர்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாதுதான் உலகத்துக்கு ஆன்மீகத்தை அறிமுகம் செய்தார்கள். உணர்ந்தவர்கள் எதிர்ப்பவரை கெடுக்க மாட்டார். எனக்கு ஈகோ இல்லை, ஒன்னே இல்லை, 60 வருஷமா ஏமாத்தினானுங்க. எங்கே தோல்வி வந்துவிடும் பயத்திலே கொலை முயற்சியும் செய்தாங்க. இல்லை, அதுல தப்பி 41 பேர் மாட்டினாங்க. இப்போ வந்து ஒரு நாள் கூட பொறுக்க முடியலையே. அப்போ இவருன்னும் சத்புத்திரன் இல்லை, இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயே பதவி வெறி மோகம் இருக்கு பாருங்க. அப்போ யார் தன்னுடைய பதவிக்கும் செல்வாக்குக்கும் குறுக்கே வருகிறார்களோ அவளை முடித்து வைப்பதுதான் எதிரிகளின் இயல்பு. ஆனால் ஞானிகள் அவர்களையும் அரவணைத்துக் கொள்வாங்க. எனவே உணர்ந்தவர்கள் எதிர்ப்பவரை கெடுக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். உணராதோர் உணர்ந்தவர்களை அழிக்க பார்ப்பார். வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு பார்ப்பாங்க. கடைசியில் அறையில தள்ளி இந்த என்ன சொல்லுவாங்க, கற்பூரம் மூக்கிட்டு வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நல்லா இருக்கும், அடுத்த இது மூக்கு எரியும். அது மட்டும் இல்லை, அது வேப்பரைஸ் இல்லையா, இருக்க இடம் தெரியாம சப்ளிமேட் ஆயிடும். அதே போல ஒரு அறையில கற்பூரத்தை அடுக்கி வச்சு உள்ள ஒருத்தனை போட்டு கதவை அடிச்சிட்டிங்க வச்சுக்கோங்க, பிண நாத்தம் கூட இல்லாம அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. அப்படி கொல்லப்பட்டவர் தான் வள்ளலார். இப்படி எத்தனை நுட்பங்கள் எல்லாம் கண்டெடுத்து சான்றோரை கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம். அதனாலதான் ஏன் மக்கள் இப்படி இருக்கிறாங்க? உலகிலேயே ஒரு அற்புதமான திரு நாடு என்றால் இந்தியா தான். எத்தனை வளங்கள்! அது மட்டும் இல்லை, கிளைமேட்டிக் கண்டிஷன், மிகுதியான வெப்பமும் மிகுதியான குளிர்ச்சியும் மற்ற நாடுகளைப் போல இல்லை. அப்ப இவ்வளவு வளமும் இருக்கிறது மட்டுமல்ல, இயற்கை சீற்றங்களும் மிக குறைவு. புயல், வெள்ளம் என்பதெல்லாம் நம்முடைய அறியாமையால் அந்த கடற்பரப்புகளை ஆக்கிரமித்து கொண்ட விளைவை தவிர, கொஞ்சம் பாதுகாப்பா உள்ள வந்துட்டோம்னா அந்த புயல் பாதிக்கதா என்ன? அப்போ எங்கெல்லாம் புயல் பாதிக்கிறதோ அதெல்லாம் அதற்கு உட்பட்ட இடம். ஸோ மனிதன் அதை ஆக்கிரமித்தான், அதை என்கவுண்டர் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கின்ற ஒரு நாட்டிலே ஏன் மக்கள் நிறைவாக வாழ முடியவில்லை என்றால், மற்ற நாடுகளை விட அதிகமான மகான்களை கொன்று குவித்தது
நயவஞ்சமாக கொன்று குவித்தது இந்தியா தான். அதையும் ஒரு குறிப்பாக சொல்லி வைத்தார் வியாச பகவான். அதை நேரடியாக காட்சியாக பார்க்கலாம் இயேசுபிரானுடைய வாழ்க்கையில. அவரை மக்கள் பார்த்து பதைக்க பதைக்க சவுக்கால் அடிச்சு சிலுவையில் அறிந்தாங்கல்ல, அந்த ரத்தம் சிந்திய பூமி இன்னி வரைக்கும் எப்படி இருக்கு பாருங்க, விளங்காது. இதே கருத்தை மகாபாரதத்துல சொல்லாங்க. ஒரு மகானுடைய ரத்தம் பூமியில சிந்தினால் அது இந்த நாட்டுக்கு ஆகாது என்று விராட நாட்டிலே அஞ்ஞானவாசத்தில் இருந்த போது தர்மர் அந்த நாட்டு மன்னனுக்கு ஆலோசகனாக பிஏ இருந்தார். இப்போ பொழுதுபோக்கு சொக்கட்டா நாடுன்னு போது ஏதோ சொல்ல அவர் கோபம் அந்த கட்டைகளால் எடுத்து அடிக்க நெற்றியிலே காயம் போட்டு ரத்தம் கீழே விழுன்ற போது அங்கே தரை சுத்தம் செய்து கொண்டிருந்த திரௌபதி ஒரு கோப்பையால் ரத்தத்தை பிடிப்பார். அப்போ இதை கண்டிக்கின்ற போது அவர் சொல்லுவார், நீங்கள் எங்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கிறீங்க, உங்கள் நாடு நல்லா இருக்கணும், ஒரு தர்மவானின் ரத்தம் பூமியில சிந்தினால் உங்கள் நாட்டுக்கு ஆகாது என்பார். இப்படி எத்தனை மகன்கள் கொன்ற பூமி அல்லவா இந்த இந்தியா. அப்ப எப்படி மக்கள் நல்லா இருக்க முடியும்? எனவே இதெல்லாம் ஏதோ புத்திசாலித்தனம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் வான்காந்தத்திலே கலந்து அந்த அலைகளை மக்கள் மீது பிரதிபலித்து கொண்டே தான் இருக்கும். அதனால புண்ணிய பூமி தான் இந்தியா, ஆனா இந்தியர்கள் புண்ணியர்கள் அல்ல. ஸோ இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? சொன்னா யார் விட்டு வைப்பாங்க? எல்லா மடங்களும் அதுக்கு ஒத்து போனவங்க தானே. இப்படி உணராதோர் உணர்ந்தவரை அழிக்க பார்ப்பார். உணர்ந்தவர்கள் சிலர், உலகில் உணராதோர்கள் உலர் பலரே. இந்த நிலை காலப்போக்கால் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும் மட்டும். காலப்போக்கிலே இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்கள் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா, கோவிலுக்கு போகிறதுன்னா குழந்தைகள்லாம் சேர்ந்து போவாங்க. இன்றைக்கு எப்போது கோவிலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் திருமணம் ஆன பிறகுதான் போகிறாங்க. அது வரைக்கும் கடவுளை பற்றிய கவலையே கிடையாது. படிப்பு, அது வேலையாட்டு அப்படின்னு அப்படி போயிடுது. அப்போ இயல்பிலேயே இன்றைக்கு கடவுளை பற்றிய சிந்தனை மறைமுகமாக எழுந்து வருகிறது. இன்றைய இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு விடை சொல்லக்கூடியவர்கள் இல்லை. அதை விளக்குகின்ற ஒரு வாய்ப்பு பெருகிவிட்டால், வளர்ந்து விட்டால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு இந்த மடங்கள் எல்லாம் தவக்கூடங்களாக மாறி போகும். கோவில்கள் எல்லாமே தவச்சாலைகளாக மாறி போகும். அது வரைக்கும் உணராதோர் பழிச்செயலே ஓங்கி நிற்கும். அது வரைக்கும் கெட்டவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. வியாபாரிகள் எல்லாம் கெட்டவங்களா தான் இருப்பாங்க. தொழில்துறைவாதிகள் சில பேர் நல்லவர்களாக இருப்பார்கள், சில பேர் நல்லவர்களாக இருப்பார்கள். வியாபாரிகள் தத்துவம் பேசுவதெல்லாம் வெறும் மேடை பேச்சு. கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா புரியும் அவங்க எதுக்காக இது பேசுறாங்க அப்படின்றதெல்லாம். இப்படி இன்றைக்கு சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனே மக்கள் மத்தியில் மாற்றத்தை தருவான். எப்படி அரசியலிலே மாற்றம் வந்ததோ அவரை எதிர்பார்த்திருப்பார் சந்தேகம் தானே. அதே போல இந்த தலைவர்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை இறைவனே நிகழ்த்துவான். அதே மாதிரி சொன்னாங்கல்ல, மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். பரவ வைப்பார். ஏன்னா இது எல்லாம் நிகழ்த்துவது நேற்று நாம் பார்த்தோமே அறிவின் பல பெயர்கள்.
அதுபோல எல்லாமே இறைவனுடைய அம்சங்கள் தானே. எனதென்ற சொல் ஏது, எனதென்ற செயல் ஏது, இல்லையா? நான் என்பதே ஒன்றும் கிடையாதுங்க. அப்புறம் உடல் எங்கே, உயிர் எங்கே, வாழ்க்கை எங்கே? ஸோ இந்த உண்மை தெரியாத போது பெரிய சாதனை தான். ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது உலக வரலாற்றிலே சாதனை. அதுக்கு எல்கேஜி அட்மிஷன் வாங்குறது அதை விட பெரிய சாதனை. அது பட்டம் பெற்று விட்டால் அதை பார்க்கறதுக்கு குடும்பத்தோட லண்டனுக்கு போவாங்க. அவர் பட்டம் பெற்றாரா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? சொல்லிட்டு போக வேண்டியதான், அவருக்கு படிச்சிருந்தா தானே பட்டம் வாங்குறது. அதனால் இப்படி என்னவோ ஊர் சுற்றி தெரியவாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் என்ன பெருமை இருக்க போகுதுங்க? என்ன பெருமை? உன்னை விட பெரிய பெரிய சாம்ராட்டெல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிட்டான். உங்களை விட உலகத்துக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஒன்றுமில்லாத ஓட்டாண்டிகள் தான் சரித்திரத்தில் நிற்கிறார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் நின்றவர் யார்? இவ்வளவுதான். இது தெரியாம ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிற வாய்ப்பில பாவத்தை குவிச்சுக்கிட்டு ஏன் இந்த வாழ்க்கை? அதை விட வள்ளுவர் சொல்லுவார், ஒரு தவறான காரியத்தை செய்வதை விட உயிரை விட்டு விட்டால் அந்த பழி சொல்லாவது மிச்சமாகும் பார். அதே போல இதெல்லாம் பிறந்ததே பாவம், பிறந்து இன்னும் இருக்கிறது அதை விட பெரிய பாவம். இப்படி இருப்பதை விட இல்லாமல் இருப்பது உலகத்துக்கு நல்லது தானே. அதனால இந்த உலகம் மாறும் ஒரு நாள். அதுக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கின்ற காலம் ஒரு நூற்றாண்டு. அதற்குள் மாற்றம் வந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிந்திக்க வேண்டிய பல கருத்துக்கள் சொன்னீங்க. சிந்திப்போம், ஐயாவை வாழ்த்திடுவோம். நமக்காக ஞானமும் வாழும் இருக்கும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளித்து மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி தாரகேஸ்வரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ்ஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம்,
முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.